ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸில் ஈஸியாக எப்படி லைனிங் அண்ட் மெயின் மெட்டீரியல் கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஷோல்டர் இதில் பார்த்தோன்னா நமக்கு 2 இன்ச் தான் வருது. அவங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்றதால 2.5 இன்ச்சு வித்தில் நம்ம வந்து அந்த பேக் நெக்கோட டிசைன் வித் கட்டிங் வந்து போட போகிறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணிவிட்டு தான் லைனிங்கை கட் பண்ணுவேன். எப்போவுமே உங்களுக்கு தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது தான் டீட்டெயிலாக உங்கள் கூட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் வித் ஷோல்டர் கரெக்டாக அந்த ஆரி ஒர்க் பண்ண அந்த டிசைன் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் ஒரு மாதிரி நெக் வரும். டிசைனிங் நெக்கில் வந்து நம்ம வந்து கீழே வந்து நல்லா ப்ராடாகவும் ஷோல்டர் வரும்போது கொஞ்சம் குறுகலாகவும் எடுத்துகிட்டு போகிறதால கண்டிப்பாக மெஷர்மெண்ட்ஸ் மாறும். ஸோ எப்போவுமே நான் வந்து மெயின் கிளாத்தை கட் பண்ணிட்டு தான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நான் வந்து லைனிங் கிளாத்தை கட் பண்ணுவேன். ஆரி ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் கட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்களுமே கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ அந்த ஆம்போலோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டில் எடுத்தாலும் சரி, இல்லை பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கர்வ் படி வச்சுட்டு அப்படியே டாட்டட் லைன் கொடுத்தாலும் சரி. எனக்கு 2 மெஷர்மெண்ட்டும் தெரியும். ரொம்ப ஈஸி கட்டிங்னா சத்தியமாக சொல்கிறேன், நான் இந்த மாதிரி கட் பண்ணுறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த வீடியோவில் இருக்க மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து ஸ்லீவோட அந்த கர்வ் அந்த பாயிண்ட் எப்படி வந்து எங்கே கரெக்டாக ப்ளேஸ் ஆகுதோ அந்த பேக் நெக்கோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி டாட்டட் லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். போட்டு எடுத்துகிட்டு சைடில் வந்து ப்ளவுஸுக்கு எவ்வளோ நமக்கு அகலம் தேவைப்படுதுன்னு நீங்கள் மெஷர்மெண்ட் டேப்பில் எடுத்தாலும் சரி, இல்லை ப்ளவுஸை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி கீழே அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சைட்லேயும் டாட்டட் லைன் போட்டு இந்த கர்வ் லைனை நல்லா டார்க்காக பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சஸ் ஆர் 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து தைக்கிறதுக்கு துணி விடுவோம்ல, அதுக்காக மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறமா ஆம்போல் கர்வுக்காக நமக்கு ஒரு 1/2 இன்ச் ப்ளவுஸை வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி கீழே பாட்டம் அடிக்க தேவைப்படும். அப்படின்றதால அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 1/2 இன்ச் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் பிடிக்கிறீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சுக்கு பிடிக்கலாம். பிகினராக இருந்தால் கண்டிப்பாக 1/2 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஷோல்டரும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் நெக் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைனிங் கிளாத்தை எடுத்து கீழே ப்ளேஸ் பண்ணிட்டு, அதான் நான் சொன்னேன் மெயின் கிளாத்தோட லைனிங்கை எப்படி சேர்த்து கட் பண்ணுறது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக கட்டிங் வந்து பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி மெத்தடும் கூட. பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதை வந்து நமக்கு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு பின்னுமே பண்ணிக்கலாம். பின் பண்ணிங்கன்னா இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பின் பண்ணிவிட்டு துணி நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது நமக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே மாறாது. துணியும் வந்து நமக்கு நகர்ந்து வராது. ஸோ இந்த மாதிரி கட்டிங்கை வந்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ அப்படின்றதால ஒரு 9.5 மினிட்ஸ்க்கு ஓடி இருக்கு. இதுவே நீங்கள் ரியலாக நீங்கள் கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ ப்ளவுஸோட அகலம் 2 இன்ச்சுக்கு வச்சோம்ல, அங்கே கட் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் அண்ட் ஆம்போல் கட் பண்ணிவிட்டா பேக் அண்ட் ஃப்ரண்ட் நமக்கு 2மே வந்துடும். நெக்கை வந்து கட் பண்ணக்கூடாது. அதாவது லைனிங்கை மேலே வச்சு அடிச்சிட்ட பிறகு தான் அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். ஸோ நெக்கு வந்து நான் கட் பண்ண போகிறதில்ல, இதை அப்படியே தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டா இப்போ பேக் நெக் அழகாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு அப்படியே கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் அப்படியே இருக்கட்டும். நம்ம பேக் நெக் வந்து ஆம்போல் கர்வ் எப்படி எடுத்தோமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷோல்டரும் கரெக்டாக இருக்கா பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஜஸ்ட் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது ஆம்போல் கர்வுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம வந்து எவ்வளோ ஹைட் எடுக்கணும் என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் நமக்கு கரெக்டாக வந்து பேக் நெக்கோட எப்படி 2 இன்ச்சஸ் சைடில் விட்டோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு துணி பத்துதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இப்போ நான் வச்சேன். ஸோ செக் பண்ணும்போது நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான கட்டிங். ஆம்போலில் எந்த சுருக்கமும் வராது. ஸ்டிச்சிங்லேயோ மெஷர்மெண்ட்லேயோ ஹைட்லேயோ எந்த டிஃப்ரென்ஸும் வராது. ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு கட்டிங் வரும். அதே மாதிரி ஸ்லீவெல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த மிட் பாயிண்ட்லாம் கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நமக்கு ஸ்லீவுக்குமே சேர்த்து லைனிங் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஷோல்டரை
கம்ஃபர்டபுளாக இந்த சைடு திருப்பிக்கிட்டா உங்களுக்கு மெஷர்மெண்ட் காமிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்றதால நான் வந்து ஃபேப்ரிக்கை திருப்பி வச்சுட்டேன். திருப்பி வச்சுட்டு அளவு ப்ளவுஸில் இருக்க ஷோல்டரும் அந்த மிட் பாயிண்ட், அதாவது நம்ம ப்ளவுஸோட பாயிண்ட் எடுப்போம்ல, அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கா பார்த்து அப்படி எடுத்துக்கலாம். அதோட அகலத்தையும் நம்ம வந்து ஊக்பட்டி எங்கே வைப்போமோ அங்கே அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாயிண்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போது சைடில் வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். ஏன்னா ஆரி ஒர்க் வந்து நான் 1 இன்ச்சுக்கே தள்ளி போட்டேன். ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அடிப்படும் அப்படின்றதால. இப்போ அந்த சென்டர் டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குது? 1.25 இன்ச்சஸ் இல்லைனா 1.5 இன்ச்சஸ் இருக்கும். நீங்கள் மெஷர்மெண்ட் டேப்பில் அளந்து பார்த்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்படி பார்த்தாலும் சரி, அந்த ஊக்பட்டியிலேருந்து 3 இன்ச்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி 2 சைடும் நம்ம வந்து அந்த டாட்டோட அகலத்தை வந்து மெஷர் பண்ணிக்கிட்டோம். இப்போ சைடில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். சைடு பொறுத்த வரைக்கும் ஆம்போலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம விடணும். ஸோ 1/2 இன்ச் விட்டுட்டேன். 1/2 இன்ச் விட்டுட்டு இது இப்போ ரெடி அளவாக இருக்க போது ரெடி அளவை மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்கள் மார்க்கிங் பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் தான். இந்த பட்டியில் பார்த்தோன்னா ஷேப் வராமல் நல்ல லைனாக வந்திருக்கு. அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து எவ்வளோ அகலம் வேணும், எவ்வளோ நீளம் வேணும் வந்து பார்க்கலாம். இப்போது 4 இன்ச்சஸ்க்கு நான் வந்து லென்த் எடுத்துக்கிட்டேன். எடுத்து மார்க் பண்ணிட்டேன். அதிலே வந்து டாட்டும் பிடிச்சிக்கலாம். மேலே வந்து நம்ம சென்டர் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சென்டர் டாட்டோட ஹைட்டை வந்து நான் மறந்துட்டேன். ஸோ அந்த சென்டர் டாட்டோட ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு அப்படியே எல்லா பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டா நமக்கு ஃப்ரண்ட் வந்து வந்துடும். இந்த ஃப்ரண்ட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து அப்படியே போட் ஷேப்பில் கரெக்டாக வராமல் அப்படியே அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் வந்துச்சு நான் போடும்போதும். ஏன்னா அவங்களோட மெஷர்மெண்ட்ஸ் பாடி மெஷர்மெண்ட் வச்சு பார்க்கும்போது அளவு ப்ளவுஸில் இருக்க மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் அவங்களுக்கு வந்து எந்த டெய்லர் தைச்சாங்களோ அவங்களோட ஃபிட்டிங் நம்மக்கிட்ட ஸ்டிச் பண்ணும் போதும் அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவ் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வந்து கட் பண்ணக்கூடாது. இப்போ லைனிங்கும் ஃப்ரண்ட்டுக்கு அண்ட் பேக்குக்கும் சேர்த்துமே எடுத்தாச்சு. இப்போ ஸ்லீவ்கிட்டேயும் நமக்கு வந்து கிளாத் இருக்கும். ரொம்பவே ஒல்லியான இருக்கவங்க ப்ளவுஸு. ஸோ அகலமும் நமக்கு வந்து ஒரே கட்டில் நமக்கு வந்து சைட்லேயும் துணியும் கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஆரி ஒர்க் பண்ண அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு மேலே ஆம்போல் கர்வ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து ப்ளவுஸு வந்து ஸ்லீவ் பார்ட் கட்டிங் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். உண்மையாலுமே சொல்லப்போனால் நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த கட்டிங் முடிச்சிட்டேன். வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கறதால தான் இந்த மாதிரி இருக்குது. இதுவே ஸ்பீட் வச்சு நான் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு காட்டும் போது நான் எவ்வளோ நிமிஷத்தில் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்லீவோட எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நமக்கு அழகான ஒரு ஸ்லீவ் பார்ட் வந்து வந்துடும். அதாவது ஃப்ரண்ட்டு குடஞ்சி எடுக்கிறது எல்லாமே நான் ஸ்டிச் பண்ணும் போது பார்த்துப்பேன். அதே மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டுக்கு குடஞ்சி எடுக்கிறதும் நான் ஸ்டிச் பண்ணும் போதோ எடுத்துப்பேன். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும் போது எடுக்க தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்பயே எடுத்துக்கோங்க. இப்போ ஒன்று மட்டும் மிஸ்ஸிங். ஸோ பட்டி பீஸ் தான் மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ பட்டி பீஸையும் எவ்வளோ இருக்குன்ட்டு அளவு ப்ளவுஸில் வச்சு அளவு எடுத்துக்கலாம். இந்த பட்டி பார்த்தோன்னா நமக்கு போட் ஷேப் வராமல் நீட்டாக தான் இருக்குது. அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்காங்களே அங்கே ஒரு மார்க், அதாவது தையலாண்ட ஒரு மார்க், அதே மாதிரி பட்டியாண்ட ஒரு மார்க். இது வந்து ஊக்பட்டி கிட்ட நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அவங்க எப்படி வந்து ஷேப் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மேலே ட்ரேஸ் பண்ணி ஒரு டாட்டட் லைன் கொடுத்துட்டேன். இப்போ எல்லா லைன்ஸும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்காகவும் கொஞ்சம் கிளாத் விடுறதுக்காக இந்த மாதிரி கீழே ஒரு ஸ்கேல் அளவு நான் விட்டுட்டேன். 1 இன்ச் இல்லைனா 2 இன்ச்சஸ் விடலாம். இல்லை 1/2 இன்ச் விட்டு நீங்கள் லைனிங்கை திருப்புறதுனாலும் திருப்பலாம். உங்களுக்கு எப்படி ஸ்டிச்சிங் மெத்தட் உங்களுக்கு தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. எது ஈஸியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பட்டி பீஸும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பட்டி கட் பண்ணதுக்கப்புறமா ஊப்புக்கும் லூப் பட்டிக்கும் நம்ம எடுக்கணும். ஸோ ஊக் அண்ட் லூப் பட்டி வந்து லைனிங் மெட்டீரியல்லேருந்து நமக்கு எடுத்தாவே கம்ஃபர்டபுளாக நல்லா க்ரிப்பாக பிடிக்கும். ஸோ அதுலேருந்து தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு எடுத்துட்டா இப்போ ப்ளவுஸோட ஃபுல் கட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோவ தொடர்ந்து ஒரு செக்டு பேட்டர்ன் மார்க்கிங் வந்து எப்படி ஈஸியா பண்றது அப்படின்னு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். புதுசா பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கட்டிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய்.